Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு TNEA, paramedical, அதே போல தனுவாஸ், agriculture எல்லாத்துக்குமான வீடியோஸ்மே இந்த சேனல்ல வரும். உங்களுக்கு இது ஓரியன்டடா என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் பிரைவேட் காலேஜ்ல சீட் வேணும், எனக்கு டாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் வேணும், எனக்கு வந்து கவுன்சிலிங் ஓரியன்டடா டவுட் இருக்கு, என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்க தாராளமா என்ன காண்டாக்ட் பண்ணலாம். எங்களால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு வந்து பண்ணி தருவோம். எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். சோ இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம், நீங்க வந்து இப்போ காலேஜ்ல வந்து அட்மிஷன் போட போறீங்க, 12th எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றீங்க அப்படின்னா, நான் வந்து கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கணும், என்னென்னலாம் என்கிட்ட கேட்பாங்க, இது போல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் சொல்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவுன்சிலிங் பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ நான் வந்து நீங்க மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு போறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ஸ் நிறைய தேவைப்படலாம். நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு போறீங்கன்னா அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காமனாக தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட். உங்களோட 10th 12th மார்க் ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில கவுன்சிலிங் வந்து ரொம்ப இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ 12th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. லாஸ்ட் டைம் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பட் +2 ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து தரல. பட் இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசி. உங்களோட ஸ்கூலில் உங்களுக்கு டிசி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையுமே நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் எந்த கவுன்சிலிங் போனாலும் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்குறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். ஸோ உங்கள் கம்யூனல் கேட்டகரி அதே போல் உங்கள் கட் ஆஃப் பொறுத்து தான் வந்து உங்களை கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில கவுன்சிலிங்கில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க, சில கவுன்சிலிங்கில் இந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா சில கவுன்சிலிங்கில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று ஒரிஜினல் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தான் வந்து கேட்பாங்க கவுன்சிலிங்கில் உங்களோட ஐடி வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ ஆதார் கார்டு வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 2-3 கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு கவுன்சிலிங்லையும் 5 to 10 ஃபோட்டோஸ் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ரீசெண்டாக எடுத்ததாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் கார்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா நீட் எழுதியிருப்பீங்க, சில பேர் வந்து டான்செட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ இது போல் நீங்கள் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதோட மார்க் ஷீட்டையுமே வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்ரு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்ரு கொடுப்பாங்க, அப்போ வந்து இது தேவைப்படும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் வந்து படிச்சிருக்கீங்க, வேறு போர்டில் படிச்சிருக்கீங்க, பட் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நான் இங்கே சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில இது வந்து நீங்கள் வந்து இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேவையான சர்டிஃபிகேட்ஸை முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சில சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அது டிலே கூட ஆகலாம். அதனால் தேவையான சர்டிஃபிகேட்ஸை வந்து கொஞ்சம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக TNEAனா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலிங் போகிறீங்கன்னா அதுக்கு என்னென்ன நெசசரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு சூன் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.